வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடோப் கிட்ட இருந்து இருக்க ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்னு ஒரு ஏஐ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் இருக்க பர்சனலாக ரிமூவ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் அதை வச்சு பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சைடில் காட்டுறேன். ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடோப் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஒரு வெப்சைட் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் டைம் போன மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் எந்த வித பேவும் பண்ண தேவையில்ல. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் ஃபயர்ஃப்ளைன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ், ஜென்ரேட்டிவ் ஃபில், ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அண்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸு, இப்போது ஜென்ரேட்டிவ், ரீகலர், 3D இமேஜ், இது மாதிரி நிறையா ஃப்ரீ டூல்ஸ் வந்து இங்கே இருக்குது ஃப்ரீயில். பட் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் அப்ளை ஆகும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஜென்ரேட்டிவ் ஃபில் மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் போனோம்னா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது பிக்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளிலேருந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட், ரிமூவ், பேன் இருக்குது. ஸோ பேன் கொடுத்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்செர்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கீவேர்டை கொடுத்து அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரிமூவ் வந்து கொடுத்து இந்த பர்சனை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரியே தெரில. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கூட வேரியேஷன் வந்து மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அந்த காரை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம கீப் பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வேறு ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவரோட இப்போ வந்து பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை இது நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து மாறும். திஸ் டிஷர்ட் கலர் டு ரெட். ஸோ இப்போ நான் பிளாக் கலரில் இருக்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டர்நெட் வந்து சொதப்பிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் ஜென்ரேட் கொடுப்போம். ஸோ இப்போ நான் இந்த பர்சனோட பிளாக் கலர் டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாற்ற சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நேச்சுரலாக தான் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அனதர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லை. பட் ரெட் கலர் வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் அடுத்து மோர்னு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை விட பெட்டராக இருக்குது. ஸோ இது வந்து முன்னே இருந்த பிளாக்கே தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ஏஐயோட தானே. ஏன்னா இந்த பேக்கோட கனெக்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனோட ஸ்பெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்பெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸஸாக மாற்ற சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ
இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் லேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்துடுச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் மாதிரி இருக்குது. எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா 2-3 ரிசல்ட்ஸ் வேறு கொடுத்துருக்கு. இது இன்னும் சூப்பராக இருக்குது இந்த 2ஆவதாக கொடுத்த ரிசல்ட்டு. ஸோ இது மாதிரி இருந்தால் உங்களால் ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. பட் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த மார்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே வேறு ஏதாவது மாற்றி பார்ப்போம். தி பேக்ரவுண்ட் டு ஃபாரஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டாக மாற்ற சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஏதோ மழை இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ ரிசல்ட்டும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இன்னும் இந்த ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்லா இன்னும் மேட்ச் பண்ண முடியும் மற்ற இடத்துலையும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னமா பண்ணலாம் இதில். ஸோ இப்போ ஒரு பர்சன் எடுத்துகிட்டு அதை வந்து அனிமேட் பண்ணுற மாதிரி கூட மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கோட டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்டர் மார்க்காக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மார்க் மட்டும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது இங்கே கார்டில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் அமுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற கர்சர் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஸ்னைப்பிங் டூல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிக்சல் வந்து குறையும். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாட்டர் மார்க் மட்டும் என்ன ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி இந்த Adobe Firefly ஃப்ரீயாக யூஸ் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ஃபோட்டோஷாப் அளவுக்கு அக்யூரேட்டாக கிடையாது. இது கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் இதில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பெட்டரான ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டூல்ஸ் வந்து வேணும், இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.